வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. E=mc². இந்த ஃபார்முலாவை பற்றி படித்தவங்க தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அட்லீஸ்ட் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த ஃபார்முலாவை கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் பல பேருக்கு தெரியாது. சரி, அதோட அர்த்தத்தை ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்? E=mc² என்ன அப்படின்னு ரொம்ப படித்தவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர்கிட்ட கேட்டால் எப்படி சொல்லுவாங்க? M and C is not MC, it is MC. MC cannot be squared because it is not M and C. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? சரி, ஒரு ஆக்கப்பூர்வமான உதாரணம் பார்க்கலாம். ஒரு சின்ன காயின் அளவு நிறை கொண்ட ஒரு பொருளிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது மொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு நாள் முழுக்க தடையில்லாமல் மின்சாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஆற்றல் இந்த சின்ன காயின் அளவு நிறை கொண்ட பொருள் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதுக்கு எல்லாத்துக்கும் மூல ஃபார்முலா பார்த்தீங்கன்னா E=mc². இந்த E=mc² நம்ம எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம்? ஸோ ஹியர் இஸ் த E=mc². E=mc². ஸோ இந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஈனா என்ன, எம்னா என்ன, C² என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக ஒரு கதை மூலமாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கதை இருக்குது. ஒரு கதை சொல்லட்டுமா சார்? E=mc² அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐன்ஸ்டீனோட உருவம் எப்படி ஞாபகத்துக்கு வருது? வயசானவரா, நரைச்ச முடியோட, நாக்க நீட்டிக்கிட்டு எப்படி இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஐன்ஸ்டீன் அதை கண்டுபிடிக்கும் போது அவர் ஒரு வாலிபர். E=mc² அப்படிங்கிறத முழுக்க முழுக்க ஐன்ஸ்டீன் கண்டுபிடிக்கல. அவர் அது உங்களுடைய முன்னோடிகள் ஏற்கனவே இருந்த அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்ச சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு தொகுத்து ஒரு புது விதமான ஒரு அறிவியலை நோக்கி பயணம் செஞ்சார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஈனா என்ன? எனர்ஜி. எனர்ஜிங்கிறது ஆற்றல். ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு நிலை ஆற்றல்னு சொல்லலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி, இயக்க ஆற்றல், கைனெட்டிக் எனர்ஜி, மின் ஆற்றல், வெப்ப ஆற்றல், இன்னும் ஒளி ஆற்றல், இந்த மாதிரி அணு ஆற்றல், இப்படி பல வகைப்படும் ஆற்றல் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆற்றல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை புரியாத நிலையில் இந்த உலகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1820க்கு முன்னாடி, அதாவது 1800 பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றல் அப்படிங்கிற கோட்பாடை சரியாக புரிஞ்சு கொள்ளாத நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் என்ன நம்பினாங்கன்னா சூரியன்லேருந்து வர ஒளி, லைட் அப்படிங்கிறது ஒரு வேற விஷயமாகவும், காந்தம் அப்படிங்கிறது வேற, மின்சாரம் அப்படிங்கிறது வேற, வெப்பம் அப்படிங்கிறது வேறன்னு ஆற்றலுடைய பல வடிவங்களை அவங்க சேர்த்து பார்க்கவே இல்லை. ஒன்னொன்று வேற வேற விஷயமா அதை பற்றி ஆராய்ச்சிகள் தான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த கருத்தெல்லாம் பொய் அப்படின்னு அதை உடைப்பதற்காக வந்தவர் தான் மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறவர் யாருன்னா லண்டன்ல ஒரு சேரியில பிறந்தவர். அவருடைய அப்பா ஒரு கொல்லருக்கு மகனா பிறந்தவர் என்ன பண்றாருன்னா புக்குக்கு பைண்டிங் செய்யற வேலையை செஞ்சுட்டு இருக்கார். அவருக்கு கிடைக்கிற எல்லா புத்தகத்தையும் பைண்டிங் பண்ணும்போது அதை படிச்சிடுறார். அறிவியல் மேல அதீத ஆர்வம் கொண்டவரா இருக்கிறார். ஃபாரடே கிட்ட புக்கு பைண்டிங் கொடுக்க வந்த ஒருத்தர் அவருடைய ஆர்வத்தை பார்த்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஹம்ஃப்ரி டேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதியியலாளருடைய விரிவுரையை கேட்பதற்கான ஒரு நுழைவுச்சீட்டை அவருக்கு பரிசா கொடுக்கிறார். அதை வாங்கிக்கிட்டு ஹம்ஃப்ரி டேவியோடைய விரிவுரையை கேட்பதற்காக போறார். அங்க அவர் பேசுறதெல்லாம் குறிப்பெடுத்துக்கிறார். பிற்காலத்தில் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் ஆகி அவர்கிட்ட எப்படியாவது சேர்ந்தணும் அப்படின்னு ஃபாரடே ரொம்ப ட்ரை பண்றாரு. ஆனா அவர்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் சேர முடியல. ஃபாரடே டேவி கிட்ட போய் நான் சேரணும்னு சொல்லும்போது டேவி அவர் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிடுறார். அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா லேப்ல ஒரு சின்ன விபத்து ஏற்படுது. அதுக்கப்புறம் டேவிக்கு ஒரு துணையா ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த ஃபாரடேவை கூப்பிடுறாரு. ஃபாரடேக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. டேவி கூட ஃபாரடே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். மைக்கேல் ஃபாரடே டேவி கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்க நேரத்துல 1821 என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்சாரம் பாயிற ஒரு ஒயர் பக்கத்துல திசை காட்டி இருக்கு இல்லையா, அந்த காந்த திசை காட்டி கொண்டு போய் பக்கத்துல வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா செங்கோணத்துல விலகுது. மின்கடத்திக்கிட்ட இருந்து செங்கோணத்தில் அது விலகும் போது ஏன் இப்படி விலகுது அப்படிங்கிறது புரியவே இல்லை. அது சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி நடக்கும்போது மைக்கேல் ஃபாரடே உறுதியா நம்பினாரு மின்சாரம் பாயிற ஒயர்ல ஒரு காந்த புலம் உண்டாகிறது. மின்சாரம் காந்த புலத்தை உண்டாக்கக்கூடிய திறமை அதுக்கு உண்டு அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். ஆனா அந்த காலத்துல அது யாருமே நம்பல. ஏன்னா மின்சாரம் அப்படிங்கிறது தண்ணி போற மாதிரி ஒரு பைப்ல போற மாதிரி ஒயர்ல போகுது அப்படின்னு நம்பினவங்க அதை சுத்தி காந்த புலம்லாம் உண்டாகுது அப்படிங்கிறத ஏற்க மறுக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 காந்தங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா துருவங்கள் விளக்க ஆரம்பிக்குது இல்லையா, இது போல ஒரு காந்த புலம் மின்சாரத்துல ஏற்படுது. அதுதான் இந்த காந்த ஊசியை பாதிச்சு அதை விளக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை ஆரம்பத்தில் ஏற்க மறுக்கிறாங்க. பின்பு பல ஆராய்ச்சிகள் செய்து அதை உறுதிப்படுத்துறார். மின்னாற்றலும் காந்த ஆற்றலும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்றார். மின்சார ஆற்றலிருந்து காந்த ஆற்றலுக்கு மாற்ற முடியும், காந்த ஆற்றலிருந்து மின்சார ஆற்றத்துக்கு மாற்ற முடியும். ஒன்றை ஒன்று சார்ந்தது, ஒன்றை ஒன்று தூண்டக்கூடியது. மின்சக்தியை தூண்டுவதன் மூலமா ஒரு காந்தப்புலத்தை உருவாக்க முடியும், காந்தப்புலத்தை வச்சு ஒரு மின்சாரத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற இந்த ஆப்போசிட் ரியாக்ஷனை வச்சு ஆற்றலுக்கு உள்ள தொடர்பை கண்டுபிடிக்கிறார். இதற்கு பிறகுதான் எல்லா ஆற்றலையும் இது வரைக்கும் இந்த உலகம் எல்லா ஆற்றலையும் தனித்தனியா பார்த்து கொண்டிருந்த ஒரு உலகம் ஒவ்வொரு ஆற்றலுக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. எனர்ஜிங்கிறது ஒரே ஃபார்ம் தான், அதுதான் மின்
மின்காந்தமாகவும் மின்னாற்றலாகவும் காந்த ஆற்றலாகவும் ஒளி ஆற்றலாகவும் ஆற்றல்ங்கிறது ஒன்றுதான். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு ஆற்றல் தான் இன்னொரு ஆற்றலா மாறுது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல கொண்டு வந்தவர் மைக்கேல் ஃபாரடே. சரி, ரெண்டாவது கதைக்கு வருவோம். மாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறை அப்படின்னு சொல்லலாம், பருப்பொருள் அப்படின்னு சொல்லலாம், பொருண்மை அப்படின்னு பல பேர்கள் உண்டு. அதுக்கு நிறைங்கிறது நத்திங் பட் ஒரு பொருள் எதால நிறைந்திருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்குள்ள இருக்கிற மூலக்கூறுகள் என்ன, அதுக்குள்ள இருக்கிற துகள் மூலக்கூறுகள், இதை தான் நம்ம நிறை அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பொருள் வேணா இருக்கலாம், திரவ வாயு எந்த ஃபார்மா இருந்தாலும் அது எதால நிறைந்திருக்கோ அதை நிறை அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம போக வேண்டியது 1780களுக்கு. ஆண்டனி லாரண்ட் லவாய்சியர் அப்படிங்கிற ஒரு வேதியியல் விஞ்ஞானி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல மாஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கான தெளிவான ஒரு கோட்பாடை வகுத்தார். இவர் வேதியியல் விஞ்ஞானி மட்டும் கிடையாது, அதை பார்ட் டைமாக தான் செஞ்சார். இவரோட முழு டைம் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சில் அரசாங்கத்துக்கு வரி வசூலிக்கும் வேலையை செஞ்சார். அதுவும் இவரோட ஐடியாஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வரியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாரிஸை சுற்றி சுவர் எழுப்பி உள்ளே வரக்கூடிய பொருள் எல்லாருக்கும் வரி போட்டால் இன்னும் அதிகமாக வரும் அப்படின்னு ஐடியாலாம் கொடுத்தவர். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும் கோபம் இவர் மேலே மக்கள்கிட்ட இருந்தது. சரி, இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார், 1780களில் பார்த்தீங்கன்னா பருப்பொருள் அதாவது நிறை பற்றி ஒரு கான்செப்டை கொண்டாடுறாரு. அதுக்கு முன்னாடி இருந்த கோட்பாட்டை உடைக்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு விறகை எடுத்து எரிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எரிஞ்ச பிறகு சாம்பல் ஆயிடுது. அதுல இருந்த நிறை என்ன ஆகுதுன்னா முழுவதுமா டெஸ்ட்ராய் ஆயிடுது, அழிஞ்சிடுது. அதுக்கு பிறகு மீதி இருக்கிற எச்சம் தான் இந்த சாம்பல் அப்படின்ற முடிவுல தான் விஞ்ஞானிகள் இருந்தாங்க. ஆனா இவர் தான் முதல்ல அது ஒரு வேற ஃபார்முக்கு மாறுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். ஒரு ஆய்வு செய்யறார். அந்த ஆய்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ் அப்படிங்கிறது ஒரு தண்ணீரோடைய நிறைய எடுத்துக்கிறார். இந்த தண்ணீரோடைய நிறைய என்ன பண்றாரு, கொதிக்க வச்சு இதை வேற ஃபார்மா மாத்துறாரு. அதாவது என்ன பண்றாரு, ஒரு இரும்பு குழாய் மூலமா அதை செலுத்தி நீராவியாக்கி இன்னொரு பக்கம் இன்னொரு கிளாஸ்ல அதை பிடிக்கிறார், குளிர்விச்சு அதை தண்ணியை மறுபடியும் மாத்துறார். அந்த ஆய்வோட முடிவில் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, அவர் எந்த அளவு தண்ணீரை வெப்பப்படுத்தினாரோ அப்போது அதோடைய நிறையோட அளவு எதற்கு சமமா இருந்ததுன்னா, அந்த பக்கம் அதை குளிர்வித்து பெற்ற நீரோடைய நிறை பிளஸ் அங்கே வாயுவாக மாறின அந்த வாயு மூலக்கூறுடைய நிறை பிளஸ் இந்த இரும்பு பைப்பில் துருப்பிடிச்சிருந்தது இல்லையா அதோடைய நிறை, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் இரண்டும் சமமாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணார். இது அப்படியே ரிவர்ஸ்லேயும் செஞ்சு பார்த்து அதோடைய அளவீடுகளை வெளியிட்டு அதை நிரூபித்தார். ஸோ அவர் நிரூபித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறை அப்படிங்கிறது மாறாதது. வேதியியல் வினைக்கு பிறகு அதே அளவு நிறை வேற ஃபார்மில் மாறி இருக்குமே தவிர அது அழியாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். இவர் இதை கண்டுபிடிச்ச சில ஆண்டுகளில் பிரெஞ்சு புரட்சி ஆரம்பிச்சிருச்சு. 1789 10 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தது. அப்போ 16ஆம் லூயி கிட்ட தான் இவர் வரி வசூலிக்கும் அதிகாரியா இருந்தார். அப்போ பல அதிகாரிகளுடைய தலை துண்டிக்கப்பட்டது, அரச குடும்பத்தில் இருந்தவங்களுடைய தலை துண்டிக்கப்பட்டது, மக்கள் கொதித்து எழுந்து அந்த பிரெஞ்சு புரட்சி நடந்தது. ஆண்டனி லாரண்ட் லவாய்சியர் அப்படிங்கிற இந்த விஞ்ஞானியுடைய தலையும் துண்டிக்கப்பட்டது. அவர் இறந்து 1.5 வருஷம் கழிச்சு பிரெஞ்சு கோர்ட்லேருந்து ஒரு தீர்ப்பு வந்தது. அவர் எந்த குற்றம் செய்யாதவர், குற்றமற்றவர், நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்தது. என்ன பிரயோஜனம்? ஆனா அவர் வேதியியலுக்காக அறிவியலுக்காக ஆற்றிய பங்கு முக்கியமான ஒன்று. சரி, அடுத்த கதைக்கு போவோம். சீனா என்ன, ஈனா என்னன்னு பார்த்தோம், எம்னா என்னன்னு பார்த்தோம். சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா செலிரிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லத்தீன் மொழியில மிக மிக வேகமாக போகக்கூடிய ஒன்றை செலிரிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட குறியீடாக தான் ஒலிக்கு சி அப்படின்னு சொல்றாங்க. ஒலி ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியது. 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக். ஸோ அந்த சி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி 1750களில் நடந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர் போய் திரும்பி நம்மளுடைய மைக்கேல் ஃபாரடேவை பார்க்குறார். நம்ம ஈல பார்த்தோம் இல்லையா மைக்கேல் ஃபாரடே, அவரை போய் பார்க்குறார். அவர் தான் முதல்ல இந்த மின்காந்த ஆற்றல் பற்றி பேசினார் இல்லையா. மைக்கேல் ஃபாரடே என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, மின்காந்த ஆற்றலுடைய அலை வடிவம் தான் மின்சாரமா இருக்கட்டும் காந்தமா இருக்கட்டும் எல்லா ஆற்றலும், அது போல ஒளியுமே அந்த மாதிரி ஒரு ஆற்றல் தான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாரு. ஆனா மற்ற விஞ்ஞானிகள் அதை நம்பல. ஸோ அப்பதான் என்ன பண்றாரு, மேக்ஸ்வெல் அவர் கூட ஜாயின் பண்றாரு. அவருக்கு அசிஸ்டண்டா இருக்காரு. இப்போ ஃபாரடேக்கு வயசாயிடுச்சு. மேக்ஸ்வெல் ஒரு யங்ஸ்டரா இருக்காரு. அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்றாரு. அதாவது மேக்ஸ்வெல் பாத்தீங்கன்னா கணித புலமை பெற்றவர். அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். அதாவது மின்சார ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போகும்போது காந்த ஆற்றல்லாம் மாறுது, காந்த ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போகும்போது மின்சார ஆற்றலாம் மாறுது அப்படிங்கிறத மேக்ஸ்வெல் கண்டுபிடிக்கிறார். அது என்ன குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறத கால்குலேஷன் போட்டு ஈக்குவேஷன் போட்டு மேக்ஸ்வெல் கண்டுபிடிக்கிறார். அதுதான் ஒளியோடைய வேகம். ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிறத ஃபார்முலால ஈக்குவேஷன்ல கொண்டு வரார். ஸோ இதை பார்த்து மைக்கேல் ஃபாரடேக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் மின்சாரம் எப்படி காந்தம் எப்படி அது போல ஒளியும் ஒரு ஆற்றல்னு சொல்லும்போது நம்பல. அது ஈக்குவேஷன்ல மேக்ஸ்வெல் நிரூபணம் ஆனதுக்கு பிறகு அதுக்கு உலகத்தில் கொண்டு வராங்க. அப்போதான் சிங்கிற வேல்யூ, சிக்கு கான்ஸ்டன்டான ஒளியோடைய வேகம் 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிறதுலாம் வருது. அதுக்கப்புறம் மைக்கேல்சன், மார்லி அப்படின்னு பல பேர் அதை நிரூபிக்கிறாங்க. சரி, சி ஸ்கொயர் போவோம். இப்போ சிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம், ஒளியோடைய வேகம். ஏன் நம்ம சி ஸ்கொயர்னு போடுறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம இன்னொரு கதைக்கு போகணும்.
1740களில் பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் எமிலி அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி வந்து எல்லாத்துலேயும் அதிக ஆர்வம் கொண்டவங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அதிக ஆர்வம் உள்ள அவங்க. நியூட்டனை அதிகம் படித்தவங்க. நியூட்டனோட கொள்கையை உடைக்கும் அளவுக்கு பிற்காலத்தில் வந்தாங்க. அப்படி என்ன நியூட்டன் சொன்னதை அவங்க உடைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன் என்ன சொன்னாருன்னா, 10 கிலோமீட்டர் ஓடுற பந்துக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுற ஒரு பந்துக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. இதை விட இது 2 மடங்கு ஆற்றல் அப்படின்னு நியூட்டன் சொன்னார். ஆனால் எமிலி என்ன சொல்றாங்க, இதை விட இதுக்கு 4 மடங்கு ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அப்போ இருக்க அறிவியல் அறிஞர்களால் ஏற்றுக்கவே முடியல. அது எப்படி ஒரு பொருள் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, இதை விட இதுக்கு 2 மடங்கு தான் ஆற்றல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து எமிலி ஒரு ஆய்வு மூலமாக நிரூபிக்கிறாங்க. கீழே கிளேவாலான ஒரு பாக்ஸ் இருக்கு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இரும்பு கொண்ட மேலே இருந்து கீழே விடுறாங்க, ஒரு அடியிலேருந்து கீழே விடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, 1 சென்டிமீட்டர் வந்து அது உள்ள புதைஞ்சிருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, 2 அடியிலிருந்து அதே இரும்பு கொண்டு கீழே விடுறாங்க. அப்போ கீழே வந்து 2 சென்டிமீட்டர் புதைஞ்சிருக்கணும் இல்லையா, அதுக்கு பதிலாக அது 4 சென்டிமீட்டர் புதைஞ்சிருக்கு. ஸோ இது மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருள் வந்து இருக்கிற இப்போ 1 அடிங்கிறது 2 அடியாக ஆகுது, 2 மடங்கு ஆகுதுன்னா அதோடைய ஆற்றல் 4 மடங்காக இருக்கும். அதுதான் வந்து சிங்கிறது சி ஸ்கொயர் அப்படின்றாங்க. சரி, இப்போ சி ஸ்கொயர் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து 1905க்கு வருவோம். ஐன்ஸ்டீனோட பீரியட். இப்போ இவர் எப்படி கண்டுபிடிச்சார்? ஸோ ஐன்ஸ்டீன் என்ன பண்ணியிருக்காருன்னா, பற்றி எனர்ஜியை பற்றி தெரிஞ்சிருக்காரு, மாஸ் பற்றி தெரிஞ்சிருக்காரு, சி ஸ்கொயர் பற்றி தெரிஞ்சிருக்காரு. ஆனால் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இணைக்கிற அந்த ஃபார்முலாவை பற்றி அவருக்கு ஐடியா இல்லை, போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு தெரியும், எனர்ஜியும் மாஸும் சமம். எனர்ஜி தான் வந்து மாஸாக இருக்குது, மாஸ் தான் வந்து எனர்ஜியாக இருக்குது. ஒரு நிறை தான் வந்து ஆற்றலாக வெளிப்படுது, அந்த ஆற்றல் நிறை இரண்டும் சமம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இரண்டும் 2 வேறு வடிவங்கள் தான் தவிர இரண்டுக்கும் வேறு எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத தீர்க்கமாக உணர்ந்தார். ஆனால் இது எப்படி அவர் வந்து பிடிபடலை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒளியை பற்றி அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அதீதமான ஒரு அது மேலே ஒரு ஆர்வம் இருந்தது. அதாவது மற்ற விஞ்ஞானிகளோட ஐன்ஸ்டீன் மிக முக்கியமாக அவர் எளிதாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஒளியோடைய வேகம் மாறாது, ஒரே அளவு தான். எப்பயுமே வந்து பர் செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும், இந்த அளவு மாறாது அப்படின்னு உறுதியாக நம்பினார் ஐன்ஸ்டீன். ஸோ அதை வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சார். அப்படிதான் என்ன பண்றாருன்னா, அவரோட நண்பர் கூட பேசிட்டு ஒரு மலை உச்சியில போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மணிக்குண்டு இருக்கு, தூரத்துல இருக்கிற 2-3 மணிக்குண்டு கோபுரங்களா பாக்குறாரு. அங்கிருந்து பாக்குற டைம், இவங்க நம்மள எப்ப ரீச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விளையாட்டா பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஸ்பார்க் தட்டுது. அப்பதான் அந்த ஒளியோட வேகத்தை கூட வந்து இந்த இது கூட எல்லாம் பொருத்தி பாக்குறாரு. பொருத்தி பார்க்கும் போதுதான் ஒளியோட வேகத்துல மாஸ் நிறை பயணம் செய்யும் போது என்ன ஆகும் அப்படிங்கறத யோசிக்கிறாரு. ஸோ இதை தான் வந்து சமன்பாடுலாம் எழுதி E=mc², ஒரு பொருளுடைய ஆற்றலும் அதோட நிறையும் சமமானது, நிறையும் ஆற்றலும் வேறு வேறு வடிவங்கள் அப்படிங்கிறது தான் E=mc² அப்படிங்கிறத ஒரு ஃபார்முலாவா ஐன்ஸ்டீன் சமர்ப்பிச்சார். இந்த E=mc² ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நிறைக்கும் அந்த ஆற்றலுக்கும் உள்ளான சமன்பாட்டை பயன்படுத்தி தான் வந்து ஒரு அணுவை பிளப்பது, அணுவிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி கால்குலேட் பண்ணி தான் அணு குண்டுகள் தயாரிப்பது, இது போல பல விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. ஸோ கிட்டத்தட்ட பிக் பேங் தேரி வரைக்கும் இந்த E=mc² பொருத்தி பார்க்குறாங்க. முதல்ல ஒரு பெரு வெடிப்பு நிகழ்ந்து தான் வந்து அதுல இருந்து இந்த பருப்பொருட்கள் வந்தது. இந்த பருப்பொருள் உண்டாகணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆற்றலாக இருந்திருக்கலாம். அந்த ஆற்றல் வடிவம் தான் இன்னைக்கு வந்து நிறை வடிவமாக மாறி இன்னைக்கு நிறையா இந்த வந்து சூரிய குடும்பம் அதில் வந்து பூமியாக மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி அது ஒரு ஆற்றல் வடிவமாக இருந்திருக்கலாம், ஒரு பெரும் பிரஷரால வந்து இந்த நிறைக்கு உருமாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சூரியன்ல இருந்து எப்படி வந்து அது வந்து ஒரு நிறையிலிருந்து வந்து எல்லையற்ற ஒரு ஆற்றல் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த ஆற்றல் தான் ஒளி மூலமா வருது. அந்த ஒளிங்கிறது இன்னொரு வகையான ஆற்றல் அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு அறிவியல் அதிகமா புரிந்து கொண்டது. 100 வருடங்களுக்கு முன்பு வந்து கண்டுபிடித்த இந்த E=mc² தான் இன்னைக்கும் வந்து பிசிக்ஸை, சயின்ஸை வந்து ஒரு புரட்டி போட்ட ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க ஓரளவு தெளிவடைஞ்சிருவீங்க அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாகும். எனர்ஜியை பற்றி அதிக கேள்விகள் வரும், மாஸ் பற்றி நிறைய கேள்விகள் வரும், சி² பற்றி நிறைய கேள்விகள் வரும். இது எல்லாத்தையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் என்கிட்ட கேட்காதீங்க. நீங்களா போய் தேடி பாருங்க, நிறைய இடத்துல தேடுங்க, அதிகமாக படிங்க, புத்தகங்கள் படிங்க. டேவிட் போடனிஸ் எழுதின E=mc², A biography of the world most famous equation அப்படிங்கிற இந்த புத்தகத்துல இருந்து தான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. அதை பத்தி ஆய்வு கட்டுரைகள் அதிகமா இன்டர்நெட்ல இருக்கு, அதை படிச்சு பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து சில ரெஃபரன்சஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. இதெல்லாம் படிக்க உங்களுக்கு அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். இதை இது ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி தான் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன். இதை பிடிச்சிட்டு போய் நீங்க இன்னும் இதை பத்தி அதிகமா தேடணும், படிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்க ஏதாவது புது விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகே உடன். நன்றி.